பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்களை இந்த மீடியா நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஒவ்வொரு செய்திகளை குறித்து என் உள்ளத்திலே பேசிக்கொண்டிருக்கிறபடினால் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடவுள் கொடுத்ததான இந்த நாளுக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பார்த்தீங்கன்னா, கோபத்தை குறித்து ஆண்டவர் என் உள்ளத்திலே இந்த வாரம் முழுவதும் பேசிக்கொண்டு வந்தார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நாங்கள் மிகவும் ஆசைப்படுகிறோம். யாக்கோபு 1:20 வசனத்திலே வாசிக்க முடியும். மனுஷருடைய கோபங்கள் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாதபடிக்கு எல்லா விதத்திலும் இந்த கோபம் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நம்மளுக்கு தடையா இருந்து கடவுளுடைய திட்டத்தையும் அவருடைய செய்ய இருக்க காரியத்தையும் இந்த கோபம் எல்லா விதத்திலும் தடைப்பற்றும். அதனால நம்ம கோபத்துல இருக்கிறதான முயற்சிகள் எல்லாம் வீணா போயிடும். அதே 19ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். யாக்கோபு எழுதின நிருபம் 1:19 வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கருதுகிறோம். அப்ப கோபத்தை தாமதப்படுத்த சொல்றாரு. அப்ப தாமதப்படுத்தணும் அப்படின்னாக்கா, இன்றைய நாள்ல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க, கோபத்தை ஒரு மனிதருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த கோபம் அவங்க மூளையில அதிர்வுகளா ஒரு 20 நிமிஷத்துக்கு இருக்கும். அந்த 20 நிமிஷத்துல அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்க, எதுவுமே தெரியாத அளவுக்கு அந்த காரியம் அவங்களை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு கோபப்பட்டு இருந்தாங்கன்னா நம்மள ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் அவங்க கிட்ட போய் பேசணும். ஏன்னா அந்த கோபத்தின் விளைவாக அந்த மூளைக்கு எல்லா விதத்திலும் என்ன பண்ணணும்னா அந்த அதிர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப கோபம் வந்துச்சு அப்படின்னா நம்ம தள்ளி போடணும், தாமதப்படுத்தணும். அப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 3:8 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அப்ப நம்ம நாவை அடக்க ஒரு நாளும் கூடாது, அது பொல்லாங்க நிறைந்ததும் சாவுக்கு ஏதுமான விஷத்தின் அளவுக்கு அதோடைய பவர் இருக்கு. அப்ப அதுல இருந்து வர வார்த்தைகள் எல்லாம் கொன்றும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அதனாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அந்த நாவுனால ஆண்டவரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துறோம், அவரை நம்ம உயர்த்துறோம், அவரை எல்லா விதத்திலும் கனப்படுத்துறோம். அடுத்தது அதுக்கப்புறம் வசனத்துல, தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஒரு விதத்துல ஆண்டவரையும் இப்படி நம்ம துதிக்கிறோம், கடவுளையும் நம்ம மகிமைப்படுத்துறோம். அப்போ கடவுள் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அந்த நாவினால சபிக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அடுத்த வசனத்துல, சபித்தலும் அதாவது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அப்போ ஒரே நாவிலிருந்து ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதான காரியம் என்னன்னா, இந்த நாவினால துதிக்கிறோம் கடவுளை, அதே நாவினால் சபிக்கிறோம். இப்படி வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போமானால், ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமான்னு கேட்கிறாரு. எல்லா விதத்திலும் ஒரே ஊற்றிலிருந்து ஊற்று தண்ணீர் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த ஊற்று தண்ணீர்லேருந்து கசப்பான தண்ணீரும் வருமா, இல்லை தித்திப்பான தண்ணீரும் வருமா, அதாவது ரெண்டும் வருமா, மிக்சிங் ஆகி வராது. அதே போலதான் நீதிமொழிகள் நம்ம வாசிப்போமானால் 18:21 வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்ப எல்லா விதத்திலும் நம்ம நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. நம்ம பேசுறதான வார்த்தை மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிடும், இல்லை நம்ம பேசுகிறதான வார்த்தை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றும். எப்படின்னு சொல்ல போனா, ஒரு கோபத்துல பிள்ளைகளை நம்ம திட்டோம்னா அவங்க கோபத்துல தவறான முடிவெல்லாம் எடுத்துறாங்க. அதனால வேதத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு. அதேபடி நீதிமொழிகள் 20:33 வாசிப்போமானால், எல்லா விதத்திலும் கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். கோபத்தை கிண்டி விடுதல் எல்லா விதத்திலும் சண்டையை பிறப்பிக்கும். அப்ப எல்லா விதத்திலும் கோபத்தை நம்ம கையாள பழகணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போமானால், ரோமருக்கு எழுதின நிருபம் 12:14 ரோமர் 12:14 வாசிப்போமானால், உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதீர்கள். நம்மளை யாராவது துன்பப்படுத்துறாங்க, வாயினால கஷ்டத்தைப்படுத்துறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்க, நம்மளை எல்லா விதத்திலும் துன்பப்படுத்துறாங்கன்னா அவங்களை எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசீர்வதிக்கணும், ஆனா சபிச்சிடாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கீழே 19ஆம் வசனத்துல வாசிப்போம்னா, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்றாரு. அப்ப பழி வாங்குதெல்லாம் ஆண்டவருக்குரிய காரியம். நம்ம என்னைக்குமே யாராவது நம்மளுக்கு ஏதாவது காரியம் செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பழி வாங்காதபடிக்கு நம்ம கோபத்தை கண்ட்ரோல் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியா நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நிறைவு செய்வோம். எபேசியர் 4:26 26 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுள். அப்ப எல்லா விதத்திலும் நம்மளுக்கு கோபம் வரும். கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண பழக்கணும். அந்த கோபம் என்ன ஆகணும்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக நம்மளுடைய கோபம் தணியணும்னு ஆண்டவர் பேசப்படுறாங்க. ஒருவேளை எனக்கு கோபம் வரும், உங்களுக்கும் கோபம் வரும். அந்த கோபம் பெருசா நம்ம எடுத்துட்டு போகாதபடிக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபம் தணிஞ்சு நம்ம குடும்ப ஜெபத்திலையும் தனிப்பட்ட ஜெபத்திலையும் நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாகி குடும்பத்தில் ஒரு ஐக்கிய பாராட்டி நம்ம ஜெபத்துல ஆண்டவரோட காரியத்தை இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். எல்லா விதத்திலும் அந்த கோபத்திலிருந்து பெரிய பாதிப்பு ஏற்படாதபடிக்கு நம்மளுக்கு மாற்றும். அடுத்ததாக 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அந்த கோபத்துல அநேக விதத்துல நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாதபடிக்கு கெட்ட வார்த்தைலாம் பேசுறோம். அதான் நம்ம முன்னாடி வாசிச்சது போல ஒரே நாவில ஆண்டவரை துதிக்கிறோம், அதுல சபிக்கிறோம். அடுத்தபடியா இந்த கெட்ட வார்த்தை நம்மளுடைய வாயில வரக்கூடாது கோபத்தினாலன்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. நம்ம பேசுறதான காரியங்கள் எல்லா விதத்திலும் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும். அப்படி இருந்தா மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பேசாம இருக்கிறது நல்லதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததாக கடைசியா 32ஆம் வசனத்தில வாசிக்கும் போது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். அப்போ எல்லாரும் எல்லா விதத்திலும் என்ன பண்ணணும்னா தயவாயும் மனம் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி ஆண்டவருக்குள்ள நம்மளுக்கு எல்லாத்தையும் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மள ஒரு புதிய சிருஷ்டியா மாத்தினாரோ அதே போல நம்ம எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்னா தேவன் நம்மளுக்கு மன்னித்தது போல நம்மளும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி சுபாவங்கள் நமக்குள்ள வரும்போது எல்லா விதத்திலும் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். அதேதான் வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எல்லா விதத்திலும் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் ஆண்டவர் சொல்றாரு. எப்போதும் நம்ம எல்லா விதத்திலும் நான் இந்த நிகழ்ச்சியில சொல்லுவேன், எல்லா விதத்திலும் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்தது எல்லா விதத்திலும் காட் பிளஸ் யூ, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்டதான காரியத்தை நம்ம சொல்லும் போது அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவங்க மூலியமா நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுடைய சுபாவத்துல மாறி ஆண்டவருடைய நீதியை நடப்பிக்க இது பிரயோஜனப்படும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறதான காரியம் எல்லாவற்றிலும் நம்ம மற்றவங்களை எந்த கோபத்திலையும் நம்ம மற்றவர்களை சபிக்காதபடிக்கு அவங்களை ஆசீர்வதிக்க பழகிக்கணும். இப்படிப்பட்டதான எண்ணம் நமக்குள்ளாக வந்துச்சுன்னா எல்லாவற்றிலையும் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதபடிக்கு இருக்கிறதான எல்லா தடைகளையும் மாற்றி அந்த கோபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து நம்மளை அவர் சித்தத்தின்படி நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாய் கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற வாரத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவாராக. காட் பிளஸ் யூ. பிரேஸ் லார்ட். பிரேஸ்.